வணக்கம்மா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் போகிறவங்க சாட்டர்டே சண்டே எக்ஸாம் போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இதை பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நாளைக்கு வந்து எல்லா இன்ஸ்டியூட்லையும் ஒரு ஸ்பீடு அடிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறோம். அதை கரெக்டாக போய் கண்டிப்பாக அடிச்சிருங்க டைப்பு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ மிஸ்டேக்ஸ் வருது மேம், நான் என்ன பண்ண போகிறேன், அந்த கான்ஃபிடென்ட் லெவலை வந்து கம்மி பண்ணாதீங்க. நீங்கள் அடிக்கிற மிஸ்டேக்ஸு ஓகே, இதுவரை என்ன இருக்கோ அதில் நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக அடிக்க முடியுமோ அதை போய் அடிங்க. முக்கியமாக வந்து என்னென்னா, பதட்டம் இல்லாமல் நீங்கள் அடித்தாலே ஓரளவு பாஸ் ஆகிடலாம். ரொம்ப பதட்டமாக இருக்குது, சில பேருக்கு சவுண்டை கேட்டால் பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் பெர்மிஷன் வாங்கி வேணால் ஒரு பட்ஸ் வேணால் காதில் வச்சுட்டு வேணால் நீங்கள் போங்க. பஞ்சு வேணால் அது வந்து முன்னாடி பெர்மிஷன் வாங்கிக்கோங்க, எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிட்டு வேணால் அவங்க அலோ பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ஏன்னா சில பேருக்கு சவுண்டை கேட்ட உடனே என்னென்னா ரொம்ப வந்து பதட்டமாயிரும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று, உங்களோட எக்ஸாம் டைம் எக்ஸாக்ட் டைம் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டியூட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டைம் தான் உங்களுக்கு உள்ள டைம்னு நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. உங்கள் ஹால் டிக்கெட்டில் செகண்ட் பேப்பர் எவ்வளோ நேரம் நடக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பேப்பர் எல்லாருக்குமே வந்து 10 மினிட்ஸ் தான். ஜூனியருக்கு வந்து உங்களுக்கு 45 மினிட்ஸ், சீனியருக்கு 1 hour வரும். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் அடிங்க. இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஜூனியர் பசங்க தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், ஜூனியர் வந்து நீங்கள் சைன் பேப்பர் அடிக்கும்போது ஸ்டேட்மெண்ட்டும் 50 மார்க் தான், லெட்டரும் 50 மார்க் தான். அதனால் நீங்கள் ரெண்டில் எது கான்ஃபிடெண்ட்டாக நான் நல்லா அடிப்பேன் நல்லா தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் மேலே கொடுத்துருப்பாங்கம்மா, அதை தயவு செஞ்சு அடிச்சுட்டு அடிங்க. அப்படி இல்லைனாலும் லாஸ்ட்டு அந்த கொஸ்டின் நம்பரை எழுதிடுங்க. ரெண்டுமே வந்து என்னென்னா தனித்தனி பேப்பரில் அடிக்கணும். ஓகேவாம்மா? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேப்பர் தருவாங்க. இந்த பேப்பரில் வந்து முன்ன பின்ன அடிக்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு 4 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுத்து அது உள்ள 4 பேப்பர் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பேப்பரும் லெட்டர் ஒரு பேப்பரும் அடிக்கணும். அடித்து டொயின் வச்சு கெட்டி அது உள்ளே வச்சு என்ன செய்யணும், டொயின் வந்து இதில் கட்டணும், இது உள்ளே வச்ச பிறகு இதில் கெட்டி என்ன செய்யுங்க, நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பேப்பர் வந்து நீங்கள் கால்குலேஷன் போட்டால் அதையும் பின்னாடி என்ன செஞ்சுருங்க, வச்சு கெட்டிக்கலாம். இதில் வந்து நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஜூனியர் பசங்க தாராளமாக இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே காவாசி தூரம் உங்களுக்கு பிரிண்டட் இருக்கும். அங்கே கொடுக்குற பேப்பரும் இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக அடிக்கிற A4 ஷீட் அளவு இருக்காது, அதை விட சைஸ் சின்னதாக தான் இருக்கும். ஸோ உங்கள் இன்ஸ்டியூட்டில் இதுவரை இப்படி கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் லெட்டராக இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த பிரிண்டடு கீழே பக்கத்துலேயே ஆரம்பிச்சிருங்க. அப்போனா கரெக்டாக உங்களுக்கு இது முடிகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஜூனியருக்கு வந்து இதை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்குள்ளேயே வந்து என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஓகேவாம்மா? சீனியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சீனியர் வந்து செகண்ட் பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வச்சு அடிக்காதீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு பெருசாக வரும். திருப்பி வச்சு அடிங்க. ஓகேவா? திருப்பி வச்சு அடிங்க. ஓவராலாக ஒரு மிஸ்டேக் தான் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை ரிஸ்க் எடுக்காமல் பின்னாடி திருப்பி அடிங்க. இதில் ஒரு லெட்டரும் இதில் வந்து திருப்பி வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அடிங்க. சீனியரை பொறுத்தவரை ஸ்டேட்மெண்ட் 60 மார்க்கு, லெட்டர் 40 மார்க்கு. ஸோ எப்போவுமே சீனியர் ஸ்டேட்மெண்ட்டை தான் கம்பல்சரியாக நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டை உருப்படியாக அடித்தாலே நீங்கள் பாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சீனியருக்கு இப்படி பேப்பரை திருப்பி வச்சு அடிக்கும்போது இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கலாமா, இதை என்ன பண்ணுங்கள், ஸ்கேல் அண்ட் பென்சிலால் ஒரு கிராஸ் கட் பண்ணிவிட்டு இதில் PTO ப்ளீஸ் டர்ன் ஓவர் PTO அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பின்னாடி உள்ளது வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க, மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஓகேவாம்மா? இந்த மாதிரி அடிக்கணும். ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்தவரை ஃபஸ்ட் பேப்பருக்கு திருப்பியும் நீங்கள் இதை வச்சு டொயின்லாம் வச்சு கெட்டி இதை வாங்கிடுவாங்க இந்த ஷீட்டை. ஓகேவா? இது முன்னாடி எப்படி நிரப்பணுங்கிறதும் சொல்லிடுறேன். முன்னாடி பாடமில் வந்து தமிழா இங்கிலீஷாங்கிறது எழுதணும். நிலையும் தாளும்னு கொடுத்துருப்பாங்க. நிலைங்கிறது ஜூனியரா சீனியராங்கிறது எழுதிட்டு அதிலே தாளும் ஃபஸ்ட் பேப்பராக சைன் பேப்பரான்னு எழுதணும். வினாத்தாளின் குறியீட்டு எண், உங்களுக்கு ஒரு வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா, அதில் ஒரு நம்பர் இருக்கும், அதை எழுதணும். நாளும் தொகுதி எண்ணும். சாட்டர்டேனா சாட்டர்டேக்குள்ள டேட்டும், தொகுதி என்னன்னா நீங்கள் எத்தனாவது பேட்ச் போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதுவும் எழுதணும். தட்டச்சு பொறியின் மாத்தடி, உங்கள் தட்டச்சிலே இருக்கும். காத்ரேஜ் பிரைமாவா ஃபேசிட்டா என்ன கம்பெனின்னு இருக்கும், அதை எழுதணும். தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை இலக்கத்தில்னா மொத்தம் 2 பேப்பர் அப்படின்னா 2 அப்படின்னு ஸ்பெல்லிங்கால் எழுதணும். இலக்கத்தில்னா நம்பரால் எழுதணும். 2ன்னு சொல்லி நம்பர் போடணும். எழுத்தில்னா எண்டுன்னு சொல்லி போடணும். கீழே உங்களுக்கு இந்த ஒயிட் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கேட்டிருப்பாங்க, பெயர் கேட்டிருப்பாங்க. பெயர் ஹால் டிக்கெட்டில் உள்ள மாதிரி எழுதிக்கோங்க. தலைப்பெழுத்தின் விரிவு, உங்கள் பெயரில் வர இனிஷியலோட விரிவாக்கம். உங்கள் அப்பா பேரை
எழுதணும். பதிவெண் ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை எழுதிக்கோங்க. தேர்வு மையம் நீங்கள் எங்கே சென்று எந்த காலேஜ் போகிறீங்களோ அதுவும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. பாடம் தமிழா இங்கிலீஷா, நாள் வந்து என்ன டேட்டில் அட்டன் பண்ணுறீங்க, நிலையும் தாளும். நிலைங்கிறது ஜூனியரா சீனியரா, தாள் ஃபஸ்ட் பேப்பரா சைன் பேப்பரான்னு பண்ணிக்கோங்க. வினாத்தாளின் குறியீட்டு எண் வந்து என்னது, வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர், ஓகேவாமா, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட் பேப்பர் வந்து நீங்கள் செகண்ட் பேப்பர் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், ஓகேவா. செகண்ட் பேப்பர் வந்து எக்ஸாம் வந்து வச்சு முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பேப்பரை டொயினை வச்சு கெட்டி சப்மிட் பண்ணி கொடுத்துடணும், ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னது கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பருக்கும் உங்களுக்கு இதை மாதிரி கொடுப்பாங்க. இது உள்ள 2 பேப்பர் வச்சு கொடுப்பாங்க. செகண்ட் பேப்பருக்கு 4 பேப்பர் இருக்கும், அதில் நீங்கள் ஒன்று கால்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம், மீதி 2 கூட அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட் பேப்பருக்கு என்னென்னா இந்த இது உள்ள 2 ஷீட் இருக்கும், நீங்கள் அதை தருவாங்க, தந்து அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டி வச்சு என்ன பண்ணணும், அடிக்கணும். அப்படி மாட்டி வச்சு அடிக்கும்போது ஜூனியராக இருக்கட்டும் சீனியராக இருக்கட்டும், ஜூனியர் 2 டிக் வச்சு தான் நம்ம எப்போவும் அடிப்போம், சீனியருமே அப்படி தான் அடிக்கணும். பட் ஆனால் சீனியருக்கு பேஜஸ் காணாது. நீங்கள் பேஜ் திருப்பும் போது நிறைய பேர் பதட்டத்தில் பேஜ் கீழே விழுந்துரும், மாற்றுறதுக்கு டைம் போயிடும், அந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்கனால ஜூனியர்னாலும் சரி சீனியர்னாலும் சரி நீங்கள் பின் பேஜில் வச்சு அடிக்கலாம். அழகாக வந்து என்ன செய்யலாம், நீங்கள் அடிக்கலாம். ஓவராலாக 1 மிஸ்டேக் அப்படின்னு தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஜூனியராக அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருந்து அடிக்க ஆரம்பிங்க. சீனியர்லாம் நல்லா மேலே வந்து மேலே இருந்து வச்சு அடிக்க ஆரம்பிக்கணும், ஓகேவா. அடிக்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு 1 பேஜ் கரெக்டாக வரும். நான் பின்னாடி வச்சு அடித்தேன், இங்கே காவாசி தூரம் தள்ளி அடித்தேன் அப்படின்னாலும் முடிஞ்சிடும், ஓகேவா. முடிஞ்ச அளவு மேலே வச்சு அடிக்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். பேப்பர் மாற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது, அது ஓவரால் 1 மிஸ்டேக்கில் போகும். இல்லை நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக எங்களுக்கு அந்த மாதிரி குறைய வேணாம், நான் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் பேப்பரை மாற்றி அடிக்கலாமா. இதுதான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொன்று என்னென்னா, செகண்ட் பேப்பர் அடிக்கிங்க, சில நேரம் அடிக்கும் போது என்னென்னா பாதியில் தப்பாயிருது, ஓகேவா. பாதியிலனா என்னது, ஸ்டார்டிங் ஒரு 5 மினிட் எடுக்கும் போதே தப்பு அப்படின்னா நம்ம மனசு உறுத்தும், உடனே என்ன பண்ணீங்க, இன்னொரு பேப்பர் இருந்ததுன்னு இன்னொரு பேப்பரை மாற்றி அடிக்கலாம், அது ஓகே. ஒரு லைன்லேயே தப்பு அப்படின்னா ஓகே. சில பேர் என்ன பண்ணுறாங்க, பாதி வரை அடிச்சுட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது, பாதி வரை அடிச்சுட்டு இல்லை எனக்கு நல்லா அடிக்கல அப்படி சொல்லி திருப்பியும் பேப்பரை வச்சு அடிக்கும் போது அது மிகப்பெரிய தப்பு. உங்களால் கடைசி கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ண முடியாது. பதட்டத்தில் அதை விட கூட தப்பு தான் வரும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு காவாசிக்கு அப்புறம் நீங்கள் பேப்பரை மாற்றவே செய்யாதீங்க. இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, போன தடவை எங்கள் இன்ஸ்டியூட் பிள்ளை வந்து பண்ண தப்பு என்னென்னா, ஃபஸ்ட் பேப்பர் அடிச்சுட்டு இருந்தாங்க, ஓகேவா. இன்னொன்று வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி செகண்ட் பேப்பர் அடிக்கும்போது மார்ஜின் எல்லாம் செட் பண்ணி நீங்கள் தெளிவாக அடிப்பீங்க, அது பிரச்சனை வராது. பட் ஆனால் செகண்ட் பேப்பர் முடித்த உடனே ஃபஸ்ட் பேப்பர் கொடுக்கும்போது பேப்பரை மாட்டி அதே ஒரு டிக்கில் வச்சு அடிப்பீங்க, சரியா. அதே 2 டிக்கில் வச்சு அடிப்பீங்க. நம்ம வந்து என்னது, செகண்ட் பேப்பர் 1 டிக்கில் வச்சு அடிக்கணும். அப்போ பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு லைன் அடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும், திருப்பியும் முதல்ல அந்த அதை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எல்லோரும் என்ன ஞாபகம் வைக்கணும்னா, செகண்ட் பேப்பர் அடித்து முடித்த கையோட டிக்கை மாற்றணும், பின்னாடி உள்ள மார்ஜின் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் ஒன்ஸ் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணியே ஆகணும், ஓகேவாம்மா. இந்த மிஸ்டேக்கை விட்டுறாதீங்க. போன தடவை அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா. 2 லைன் அடிக்கிற வரை அவங்களுக்கு வந்து அந்த டிக்கு வந்து 1 கீழே இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியலை. 3 லைன் வேறு அடிச்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க, தப்பு போட்டுருவாங்கன்னு சொல்லி திருப்பி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தூரம் அதில் 2 ஸ்பேஸ் விட்டு 2 டிக் வச்சு முதல்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க அப்படியே கண்டினியூஸாக அடிச்சிருந்தா கூட அவங்க கடைசியில் 3 லைன் விட்டுட்டாங்க. 3 லைனே திருப்பி அடித்தா அப்புறம் எப்படி முடிக்க முடியும், கடைசி 3 லைன் விட்டாச்சு. அப்போது என்றைக்குமே அந்த மாதிரி பதட்டம் இருந்தது. சப்போஸ் நீங்கள் மாற்ற மறந்துட்டு எனக்கு 2-3 லைன் அப்படி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டினியூஸாக 2 டிக்கு வச்சு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கண்டினியூஸாக அடிக்கலாம். இல்லை அப்படி டிக்கே வைக்காமல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே டிக்கில் கூட முடிச்சுக்கலாம். அதுக்காண்டி நீங்கள் எடுத்து அதை மாற்றி அந்த ப்ரெஷரை கொடுக்காதீங்க. என்ன அடிக்கீங்களோ பெஸ்ட்டை கொடுங்க. பதட்டம் இருக்கவே கூடாது. பதட்டத்தால் தோல்வியை தழுவுற நிலைமை வரும். கொடுக்குற 6 மாதம் படித்தா 6 மாதம் கரெக்டாக அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக போய் பதட்டம் இல்லாமல் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, காலையில் பேட்ச் ரொம்ப குயிக்காக ஆரம்பிச்சிடும். எப்போவுமே வந்து எல்லாருமே அப்படி தான். உங்களுக்கு ஒரு டைம் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த டைமுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி, 1.5 மணி நேரம் 1 ஹவர் முன்னாடியே உங்களோட ஸ்டாஃப் கிட்ட போய் நீங்கள் போய் உட்காருங்க. இல்லைனா உங்களுக்கு போட்டிருக்க இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் நுழைஞ்சிடணும், ஓகேவா. நுழைஞ்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நம்ம அவங்க வந்த உடனே நம்ம பசங்களை அனுப்பி ஒரு அரை ஸ்பீடாவது அடிக்க வைப்போம். அப்போ நீங்கள் அதுக்கு வந்து ஒரு A4 ஷீட் ஆயத்தமாக எடுத்துகிட்டு போயிருங்க. சில பேருக்கு வந்து A to Z, Z to A முதல்ல அடித்தா தான் நல்லா இருக்கும் மாதிரி இருப்போம். அப்போ அந்த புக்கை ப்ராப்பராக எடுத்து வைங்க. திங்ஸ் வந்து பென்சில், ரப்பர், ஸ்கேல், ஆதார் ஒரிஜினல், சரியா, ஆதார் ஒரிஜினல், ஹால் டிக்கெட்,
இதெல்லாம் கம்பல்சரியாக என்ன செய்யுங்க, எடுத்து வைங்க. உள்ள பவுச்சு சில நேரம் அலோடே கிடையாது, சரியா, அலோடு கிடையாது. ஸோ வந்து நாங்களாம் எங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன செய்வோம், ஹால் டிக்கெட் வந்து கவரில் கொடுப்போம். அந்த கவரில் பசங்களை போட்டுட்டு போக சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்கம்மா. 1 hour 1.5 மணி நேரம் முன்னாடி போங்க. போயிட்டு நீங்கள் அந்த ரஃபுக்கு வந்து உங்களை உள்ளே விட்டோன்னே ஒரு 1/4 மணி நேரம் அடிக்கிங்க பார்த்தீங்களா, 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, அந்த பேப்பரை உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. அந்த பேப்பரையோ கொஸ்டினையோ புக்கையோ ஸ்டாஃப்கிட்ட கொடுக்க மறக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, காலையில் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. சாப்பிடாமல் வந்தீங்கன்னா அந்த பதட்டம் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம ஏற்கனவே பதறுவோம், கொஞ்சம் சாப்பிட்டா கூட அதை வந்து நம்ம வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம். சாப்பிடாமல் வரும்போது அது கூட கொஞ்சம் நம்மளை பதட்டத்துக்கு உண்டாக்கும். ஸோ காலையில் வந்து என்னென்னா நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டடியாக இருப்பீங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் தண்ணி வேணுங்கிறவங்க வாட்டர் பாட்டில் வந்து உள்ளே கொண்டு போய்க்கலாம், ஓகேவாம்மா. இவ்வளோ தூரம் இருக்குது. பதட்டம் இல்லாமல் அடிங்க. ஸ்பீடு வந்து நான் திருப்பி அதான் சொல்கிறேன், ஜூனியருக்கு முடிக்கணும்னு மிஸ்டேக்கோடு அடிக்காதீங்க. 4 லைன் அடித்தாலும் உருப்படியாக மிஸ்டேக் இல்லாமல் அடிங்க, ஓகேவா. இப்படி அடிச்சிங்க அப்படின்னா கடைசி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, கடைசி ஒரு 2 லைன் விட்டால் கூட மேலே ஒரு 15-20 மிஸ்டேக் தான் எடுக்கனா அழகாக பாஸ் ஆயிடுவீங்க, ஓகேவாம்மா. சீனியருக்கு அழகாக பாஸ் ஆயிடுவீங்க. ஜூனியருக்கு அதுக்கு மேலே ஒரு 10 மிஸ்டேக் நான் பின்னாடி 2 லைன் விட்டேன்னா கூட பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ தப்பாக நான் வந்து இந்த ஸ்பீடை முடிக்கணும் அப்படிங்கிற வேகத்தில் அடித்து ஃபுல் மிஸ்டேக்கும் வந்து கடைசியும் ஒரு லைனை மிஸ் பண்ணி ரொம்ப இதாயிரும், ஓகேவா. நல்லா அடிங்க. அதுக்குன்னு இந்த மேம் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ரொம்ப அடிங்க. ஓரளவு உங்களுக்கு தெரியும் நம்ம தப்பு இல்லாமல் அடிக்கிறோம். அதே மாதிரி ஸ்பீடை வந்து இறக்காதீங்க. இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, செகண்ட் பேப்பர் சில இன்ஸ்டியூட்டில் என்னென்னா பேப்பரை வச்ச உடனே டம்னு டைப் சவுண்டுக்கு ஆரம்பிச்சிடும். அது சில பிள்ளைகளுக்கு கால்குலேஷன் போகிற பிள்ளைகளுக்கு பதட்டத்தாயிரும். என்னடா நம்ம இப்போ தான் கால்குலேஷன் போட்டோம், இந்த இன்ஸ்டியூட்லாம் என்ன அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு ஒரு பதறம். அந்த பதட்டம் வேணாம். அவங்க ஃபாலோ பண்ணுறது வேறு மெத்தட், நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வேறு மெத்தட். அவங்க ஆரம்பத்திலே அடித்தாலும் அவங்க கால்குலேஷன் போட்டு நீங்கள் முடிக்கிறப்ப தான் முடிப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் கால்குலேஷன் போட்டு முடிச்ச பிறகு அடித்தாலும் அவங்க டைமில் தான் முடிக்க போகிறீங்க. அந்த இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கிடாதீங்க. உங்களுக்கு என்ன சவுண்டு கேட்டாலும் நீங்கள் இதுவரை மாடல் டெஸ்ட் உங்கள் இன்ஸ்டியூட்டில் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். அதே மட்டும் இல்லாமல் ஸ்பீடை பொறுத்தவரை நீங்கள் அடிக்கும் போது ஃபஸ்ட் பேப்பர் எல்லோரும் அடிச்சிருவீங்க. அடித்து சில பேர் வந்து என்னென்னா குயிக்காக முடிச்சிருவாங்க. ஜூனியர்லாம் சில பிள்ளைகள் 7 நிமிஷத்தில் முடிக்கும், 8 நிமிஷத்தில் முடிக்கும். அப்போ அந்த சவுண்டு எல்லாம் அமைதியானோடனே உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். என்னடா எல்லாரும் முடிச்சிட்டாங்களே, நம்ம தான் முடிக்கல, டைம் முடியும். நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. உங்களோட கான்சன்ட்ரேட்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ஸ்பீடில் அடிக்கீங்களோ அது வரை அடிங்க. இந்த சவுண்டு காதில் கேட்குறது வைக்கிறது எதையுமே வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ட்ரையல் அடிக்கும் போதே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. போன தடவை சென்டரில் காற்று அடிச்சது, ஓகேவா. காற்று அடித்து பேப்பர் பறக்கிற ப்ராப்ளம் இருந்தது. இதை வந்து நீங்கள் முன்னாடியே அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து அந்த கண்காணிப்பாளர்கிட்ட சொல்லுங்கள், டோரை க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். ஃபேன் ஓடிச்சுன்னா ஃபேனை ஆஃப் பண்ண சொல்லுங்கள். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம மிஷினில் வந்து நீங்கள் இப்படி மிஷினில் மாட்டி இது வந்து இந்த இடம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும், நம்ம அடிக்கடிக்க இது இப்படி வந்து இப்படி வரும், ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பேப்பரை ஒன்ஸ் வெளியே அந்த மிஷினில் மாட்டின பிறகு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா நம்மளுக்கு பறக்கவே செய்யாது. இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வசதிகள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் பெஞ்சு ஆடுதான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஸ்டூல் ஹைட்டானு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போங்க. மற்றபடி இன்னொன்று என்னென்னா, கொஸ்டின் சப்போஸ் உங்களுக்கு தெரியாத ஃபார்மேட்டே வந்துட்டு அப்படின்னா கொஸ்டினை விடாதீங்க. கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அடிங்க. நீங்களே வந்து ஒன்று முயற்சி பண்ணி தப்பாக அடிக்காதீங்க. கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து என்ன செஞ்சிருங்க, காப்பி பண்ணி அடிச்சிருங்க, ஓகேவா. செகண்ட் பேப்பரை பொறுத்தவரை அப்படி தான். சப்போஸ் ஒன் அப்ரிஷியேஷன் தெரிலனா அதை அப்படியே வந்து டைப் பண்ணி வைங்க, ஓகேவா. எதுவுமே விடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஜூனியராக இருக்கட்டும், ஜூனியர் தமிழ் இங்கிலீஷ்க்கு 10 செட் ஆஃப் கொஸ்டின், இதுவரை சிலபஸ் மாறின அவ்வளோ ஒரு 10 செட் கொஸ்டின் டோட்ஸ் வெப்சைட்டில் இருந்து நம்ம எடுத்து ஒரு தடவை பசங்கள்கிட்ட காட்டணும் இந்த அப்ரிஷியேஷன் அப்படின்னா. அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. அப்போனா இதை தவிர வேறு எதுவுமே வராது. அந்த ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, 10 வேறு. அப்போது அது ஈஸியாக இருக்கும். சீனியருக்கும் அதே மாதிரி இருக்குது, ஓகேவா. சீனியருக்கு 8 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போங்க, தைரியமாக எழுதுங்க. நம்ம இன்றைக்கி வந்து தமிழ் சீனியர் போட்டுருவோம், நாளைக்கு தமிழ் ஜூனியர் போட்டுருவோம். அந்த 8 செட் கொஸ்டினும் 10 செட் கொஸ்டின்ஸும். இங்கிலீஷ் வந்து நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஓகே. நீங்கள் வந்து எப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணது எப்பவும் வீணாகாது. தைரியமாக பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா பண்ணுங்கள். சீனியர் 1.5 டிக்கில் அடிக்கலாம், ஓகேவா. நீங்கள் அதெல்லாம் பதட்டப்படாதீங்க, ஓகேவா. இல்லை இவங்க அப்படி சொல்கிறாங்க என்ன பாஸ் ஆக முடியாது. கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், ஓகேவா. ரிசல்ட் நல்லபடியாக தான் வரும். தேங்க்யூ ஆல்.